சரியா? இப்போ அடுத்த கேள்வி பார்ப்பேன். விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எப்படி நாங்கள் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் தந்திக்கிற நம்பரை எப்படி நாங்கள் சும்மா நம்பருக்கு நாங்கள் மாற்றுற? சரியா? எப்படி மாற்றுற? இப்போ 7.871 தர 10 மேல் 2ன்னு சொல்லிக்குது. நினைவு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், +2 தானே இருக்குது. இங்கே +2 தான் நிற்குது. +2 கண்டிங்கண்டா இந்த தசமை 2 நம்பருக்கு பின்னுக்கு கொண்டு வாங்க. அது எப்படி வரும்? இங்கே இல்லை, இங்கே. அது எப்படி வரும்? 7 8 7 என்ன வரும்? தசம் 1 வரும். விளங்கிச்சா? 2 நம்பருக்கு பின்னுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தசமை கொண்டு வரணும். சரியா? இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தந்திக்குது 4.372 1 தர 10 2ஆம் அடுக்குண்டிக்குது. 2 இருக்கிறதுனால எத்தனை நம்பருக்கு பின்னுக்கு தசமை கொண்டு வரணும்? 2 நம்பருக்கு போகிறோம். 2 நம்பருக்கு பின்னுக்கு தசம் கொண்டு வந்தால் இங்கே இல்லை, இங்கே. சரி, இப்படி தான் பார்க்குறேன். இது 1வது நம்பர், இது 2வது நம்பர். அப்போ இந்த 7க்கும் 2க்கும் இடையில் தசம் வரும். 4 3 7 தசம் 2 1 வரும். வீடு விளையிச்சா? தர 10 மேல் 2ஆம் அடுக்கு சொல்லிட்டு 2 நம்பருக்கு பின்னே கொண்டது. 3ஆம் அடுக்காக இருந்தால் என்ன செய்யணும்? 3 நம்பருக்கு பின்னுக்கு தசமாக கொண்டிக்கணும். சரியா? இப்போ அடுத்தது மறை 2 இது 7.871 தர 10 மறை 2 +2க்கு பின்னுக்கு கொண்ட மாதிரி மறையாக இருந்தால் தசமை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகிறோம். சரியா? இங்கே உள்ள தசமை எப்படி முன்னுக்கு எடுக்கிறேன்? இங்கே இன்னொன்று அப்படின்னு எப்படி வரும்? இப்படி இன்னொருக்கு எழுதுகிறேன். 7.871 இது 2 தானத்துக்கு முன்னுக்கு எடுக்கணும். 1 தானம் 2 தானம். இந்த இடத்துல மாதிரி தசம் வரணும். அதை எப்படி செய்கிறப்ப நாங்கள் அப்போ முன்னுக்கு நாங்கள் சைஃபரை எட் பண்ணணும். பாருங்கள், ஒரு சைஃபரை 2 சைஃபரை எட் பண்ணிக்கிறேன். சரியா? 2 சைஃபரை நான் என்ன செஞ்சுக்கிறேன்? எட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே உள்ள இங்கே தான் வரும். சரியா? இங்கே வரும். பாருங்கள், 2 தானத்துக்கு முன்னுக்கு போயிட்டிக்குது. ஒரு இடம் 2 இடம் 2 இடத்துக்கு முன்னுக்கு தசமாக கொண்டு போயிட்டிக்கணும். தசம் நான் முன்னுக்கு சைஃபரை சேர்க்கணும். விளங்கிச்சா? இப்போ இன்னொன்று தாரன்னு பாருங்கள். 4.72 இது தர 10 சய 1 ஒரு தானத்துக்கு முன்னுக்கு தசமாக கொண்டு போகட்டான். மைனஸ் இருந்தால் தசம் முன்னுக்கு போகணுமே. முன்னுக்கு கொண்டு போங்க. ஒரு நம்பருக்கு முன்னுக்கு 4க்கு முன்னுக்கு தசம் போகும். 4க்கு முன்னுக்கு தசம் போனால் இப்படி வரும். இப்படி நம்பர் ஒண்டிக்குதா? இல்லை. ஐக்க சொல்லி நாங்கள் முன்னுக்கு ஒரு சைஃபரை சேர்க்குறேன். விளங்கிச்சா? இங்கே இருந்தது ஒரு தானத்துக்கு முன்னுக்கு போயிட்டிக்குது. இங்கே வரும் தசம். அப்போ ஐக்கு முன்னுக்கு ஒரு சைஃபரை சேர்த்துடணும். அப்போ இப்படி விட வரும். போட்டுக்கோங்க. 10 நேர் அடுக்கு எனில் மேலுள்ளது நேராக இருந்தால் நேர் எனில் தசத்தை பின்னால் கொண்டு வரல். தசத்தை பின்னால் கொண்டு வரல். நேர் எனில் தசத்தை பின்னால் கொண்டு வரல். மறை அடுக்கு எனில் தசத்தை முன்னால் கொண்டு செல்லல். மறை அடுக்கு எனில் தசத்தை முன்னால் கொண்டு செல்லல்.